ப்ரோ கபடி லீக் சீசன் 11 இன்னைக்கு ஜெயிச்ச ரெண்டு டீம்ல ரெண்டு தமிழக வீரர்கள் வந்து களம் இறங்கி இருந்தாங்க. அது யார் யாரு, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு தெரிஞ்சுக்கலாம். ஃபசல் அட்ராஜலியா பெஸ்ட் கேப்டன் சொல்ற இந்த வீடியோல இன்னும் ஒரு கூடுதலான நியூஸா அண்ட் அது மட்டும் இல்லாம நரேந்தர் கண்டோலா எப்ப வருவாரு, அடுத்த போட்டி ஆட வாய்ப்பு இருக்கா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, ப்ரோ கபடி லீக் சீசன் 11 10 டிசம்பர் அன்னைக்கு இரண்டு போட்டிகள் இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் போட்டி பிட்வீன் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் vs குஜராத் ஜெயண்ட்ஸ். இந்த போட்டியை 42க்கு 29 சொல்லி ஜெய்ப்பூர் வின் பண்ணிருப்பாங்க. ஸ்டார்டிங் 7 பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குஜராத் ஜெயண்ட்ஸ் சார்பா குமன் சிங் 9 புள்ளிகள், நீரஜ் குமார் எந்த புள்ளிகளும் எடுக்கல, மோஹித் 2 புள்ளி, ராகேஷ் 9 புள்ளிகள், முகமது இஸ்மாயில், நபி பக்ஷ் எந்த புள்ளிகளும் எடுக்கல, சோம்பேர் எந்த புள்ளிகளும் எடுக்கல, ரோஹித் 3 புள்ளி, சச்சுட பொறுத்த வரைக்கும் இமன்சு 3 புள்ளிகள், ரோகன் சிங் 1, இமன்சு சிங் 1. அப்படியே ஜெய்ப்பூர் பக்கம் வந்தோம் அப்படின்னா அர்ஜுன் தேஷ்வால் 13 புள்ளிகள், சுர்ஜித் சிங் 1, ரேசா பெர்பெகரி 4, கே தரணிதரன் தமிழகத்தை சேர்ந்த வீரர் தான் 3 புள்ளிகள், நீரஜ் நர்வால் 8 புள்ளி, ரோனக் சிங் 3 புள்ளிகள், அன்குஷ் சாத்தி ஒரு i5 5 புள்ளிகள். சச்சுட்ல யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. இந்த போட்டி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட மேட்ச் தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மோசமா ஆடி இருந்தாங்க நம்ம குஜராத் ஜெயண்ட்ஸ். ஜெய்ப்பூர் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பாயிண்ட் விட ஆரம்பிச்சாங்க. முக்கியமா எப்பெல்லாம் அர்ஜுன் தேஷ்வால் வந்து பெஞ்சில் இருக்காரோ அவுட் ஆகி போய் அவர் ரிகவர் பண்றதுக்குள்ள நிறைய பாயிண்ட்ஸ் விட ஆரம்பிச்சாங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். அது ஒரு பெரிய மிஸ்டேக்கா தான் நான் பாக்குறேன். இது முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே நடந்துட்டே தான் இருக்கு. அர்ஜுன் தேஷ்வாலுக்கு சப்போர்ட் பண்ணதான் விகாஸ் கண்டோலா, ஸ்ரீகாந்த் ஜாதவ் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க ரைடிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். பட் அவங்க யாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாம கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நீரஜ் நர்வால் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இந்த மேட்சுமே அவர் தான் சப்போர்ட் பண்ணாரு. பட் அவருக்கு சப்போர்ட் பண்ணவும் மூணாவது ரைடர் யாருமே இல்ல ஆக்சுவலி சொல்ல போனோம் அப்படின்னா. அதனாலதான் தமிழகத்தை சேர்ந்த கே தரணிதரன் கந்தசாமி அப்படிங்கிற பிளேயர் தான் நிறைய பேருக்கு அவர் தெரிஞ்சிருக்கும். யுவா கபடி சீரிஸ் ஆடி இருக்காரு, SRM-காக ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஓவராலா பார்க்கும்போது நல்லா பில்டா நம்ம குட்டி பாகுபலி மாதிரி இருப்பாரு, பார்க்கவே பயங்கரமா இருப்பாரு. சித்தார்த் பாகுபலி தேசாவே அந்த பீக்ல பார்த்தோம் ஒரு ஓப்பனிங் உள்ள வரப்போ அப்படிதான் இருக்காரு கே தரணிதரன். நல்லாவே ஆடி இருந்தாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் 2-3 ரைடு வந்து சூப்பரா போயிருந்தாரு, அவர் பிடிக்கவே முடியல. பட் அதுக்கப்புறமா பிடிபட்டாரு, அதுக்கப்புறமா சப்ஸ்டிட் பண்ணி வெளியே எடுத்தாங்க, அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். பட் ஒரு சான்ஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் கொடுத்திருந்தாங்க, பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் 7லேயே உள்ள வந்திருந்தாரு. ஸோ இது எல்லாமே ஒரு கிளிம்சஸ் தான். இப்போ கொடுக்குற சான்சஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்த சீசன் வந்து ஒரு பெட்டரான சான்ஸ் கிடைக்கும். ஸோ பாப்போம் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த போட்டிக்குள்ள இப்போ நான் என்ட்ரி ஆனோம் அப்படின்னா குஜராத் ஜெயண்ட்ஸ் வழக்கமா என்ன தப்பெல்லாம் பண்ணுவாங்களோ அதை இந்த டைமே பண்ணிருந்தாங்க. ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் குமன் சிங் அப்படி இப்படின்னு சொல்லி போராடி பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாரு. பட் டிஃபென்ஸ்ல பாயிண்ட் சுத்தமா வரவே இல்லை. அவங்க நம்பிட்டு இருக்க எந்த ஒரு டிஃபெண்டர்ஸுமே பாயிண்ட் எடுக்கவே மாட்டாங்க. நீரஜ் வந்து நம்ம நாள் பெஞ்சில் இருந்தாரு, இப்போ உள்ள கொண்டு வந்தாங்க, அவர்கிட்ட சுத்தமா பர்ஃபார்மன்ஸ் வர மாட்டேங்குது. சோம்பேக் போன மேட்ச் எப்படி சொதப்பினாரோ நமக்கு எதிராக அதே மாதிரி தான் இங்கேயுமே சொதப்பி வச்சிருந்தாரு. ஓவராலா பார்க்கும்போது குஜராத் ஜெயண்ட்ஸ் டீம் அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான். குஜராத் ஜெயண்ட்ஸுக்கு இதுக்கப்புறமா பிளே ஆஃப் வாய்ப்பு கண்டிப்பா கிடையாதுங்கிறத மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். ராமேகர் சிங்கோட டீம் திரும்பவும் ஒரு டைம் ஃபெயிலியரை சந்திச்சிருக்காங்க. அதுவும் இந்த முறை ரொம்ப மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஷ்வாலை மட்டுமே அவங்க பிடிச்சிருந்தா கூட போதும் இந்த போட்டியை ஜெயிச்சிருக்கலாம். பட் அதுவே பண்ண தவறுனாங்க. அர்ஜுன் தேஷ்வால் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் தான் மிகப்பெரிய பலம். ஜெய்ப்பூர் அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிளே ஆஃபுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திரும்ப நான் மென்ஷன் பண்ணி சொல்ற விஷயம் என்னன்னா அர்ஜுனை நம்பி மட்டுமே அந்த டீம் இருக்கு. இன்னைக்கு அன்குஷ் சாதி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு, நீரஜ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு, ஓகே தப்பிச்சிட்டீங்க. பட் இதே மாதிரி நடக்குமா எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. டிஃபென்ஸ் இன்னும் கொஞ்சம் மேல வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். இரண்டாவது போட்டி பெங்கால் வாரியர்ஸ் வெஸ் பெங்களூரு புல்ஸ். 10வது இடமா இல்ல 12வது இடமா மோதி பார்த்து போமா அப்படிங்கிற மாதிரியான போட்டி தான் இது. பெங்கால் வாரியர்ஸ் 44க்கு 29 இந்த மேட்சை வின் பண்ணிருப்பாங்க. ஸ்டார்டிங் 7 பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விஸ்வாஷேஷ் 14 புள்ளிகள், மயூர்கடம் 1, சித்தேஷ் 2 புள்ளிகள், பிரணாய் ராணே 9 புள்ளிகள், மஞ்சித் எந்த புள்ளிகளும் எடுக்கல, நிதேஷ் அண்ட் ஃபசல் 2 கார்னரும் தலா 7 புள்ளிகள் வரைக்கும் எடுத்திருந்தாங்க. இன்னைக்கு ஹீரோஸ் அவங்க தான். சப்ஸ்டிட் பொறுத்த வரைக்கும் யாருமே பாயிண்ட் எடுக்கல. நம்ம சுந்தர விஸ்வா உள்ள வந்தாரு, 5 ரைட் போனாரு, 3 எம்டி ரைட், 2 அன்சக்சஸ்ஃபுல், அதாவது பிடிபட்டார் 2 டைம். அதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஸ்டாட். அண்ட் பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் பர்தீப் நர்வால் 14 புள்ளிகள், ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். லக்கி குமார் எந்த புள்ளிகளும் எடுக்கல, பர்தீக் 1 புள்ளி, சுசில் 3 புள்ளிகள், ஜெய் பகவான் 1 புள்ளி, ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ். சௌரப் நண்டால் 2 புள்ளிகள், நிதின் ராவல் 2, சப்ஸ்டிட் பொறுத்த வரைக்கும் நவீன் 1 அண்ட் சன்னி 2 புள்ளிகள், அஜன்கியா பவார் 1 புள்ளி. இந்த போட்டி பெங்கால் வாரியர்ஸோட போட்டி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபே 10 பாயிண்ட் லீடு, செகண்ட் ஹாஃப்லயும் பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடல பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும். ஓவராலா இந்த போட்டியை ஃபுல்லா டாமினேட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க நம்மளோட பெங்கால் வாரியர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும்.
ரைடிங்ல பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. விஸ்வாஸ் எஸ் கலக்கி இருந்தாரு. கூடவே பிரணாய் ராணியோட பர்ஃபார்மன்ஸ் சப்போர்ட்டுக்குமே செம்மையா இருந்துச்சு. சரி ரைடிங் தான் அடிக்கிறாங்க, டிஃபென்ஸ் பக்கம் பாயிண்ட் எடுக்கலாம்னு பெங்களூர் புல்ஸ் நினைச்சா அங்க 2 மிகப்பெரிய தூண்கள். என்னோட ஃபேவரட் லெஜெண்ட்ஸ், நான் பல டைம் இதை சொல்லியிருக்கேன், நான் திரும்ப சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த பீக் ஃபார்ம் இந்த 2 பேரும் இந்த த்ரூ அவுட் த சீசன் காட்டியிருந்தாங்கன்னா இவங்க தான் டேபிள் டாப்பர்ஸா இருந்திருப்பாங்க. வேற யாரு? ரைட் கார்னர்ல நிதேஷ்குமார், லெஃப்ட் கார்னர்ல ஃபசல் அட்ராச்சலி சும்மா போட்டி போட்டு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. 7 பாயிண்ட். இவங்க 2 பேர் மட்டுமே 14 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. அதுவும் ஃபசல் அட்ராச்சலியோட அந்த பேக் ஹோல்டு பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு. நிதேஷ்குமாரோட அந்த ஹேங்கிள் ஹோல்டு, தை ஹோல்டு, அது வேற லெவல். அதை பார்த்துட்டே இருக்கேன், அப்படி இருக்கும். ஸோ நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும். எனக்கு பிடிச்ச 2 பேர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால அண்ட் அவங்க தான் இந்த போட்டியை ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன். அண்ட் பெங்கால் வாரியர்ஸ் இப்போவும் நாங்கள் பிளே ஆஃபுக்கு வருவோம்டா அப்படிங்கிற மாதிரி தங்களோட நிரூபணத்தை வந்து அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பெங்களூரு புல்ஸ் அவங்கள பத்தி நான் என்ன பேச, பெங்களூரு புல்ஸ் அவ்வளோதான் நாங்கள் முடிச்சு விட்டீங்க போங்க, அவங்க அப்பயே முடிச்சுட்டாங்க. அதனால எல்லா பிளேயர்ஸோட ஷோல்டரும் இறங்கிருச்சு, பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு ஃபைட் இருக்க மாட்டேங்குது. பட் பர்தீப் நர்வால் அப்படி இப்படின்னு போராடி 14 புள்ளிகள் எடுத்துட்டாரு. ஆக்சுவலி நல்லாவே ஆடி இருந்தார். உண்மையை சொன்னோம் அப்படின்னா இந்த பர்தீப் எல்லா போட்டியும் ஆடி இருந்தாருனாவே அந்த டீம் வந்து பொழைச்சிருக்கும். பட் அது மிஸ் ஆயிடுச்சு. யாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க, வேற யாருமே சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க. நிதின் ராவல் மட்டும் தான் டிஃபென்ஸ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு சௌரவ் கிட்ட இருந்து ஒரு சில கிளின்சஸ் பார்த்தேன், பட் அது அப்படியே கண்டினியூ ஆனா நல்லா இருக்கும். பட் அதுவுமே இல்ல. இன்னைக்கு பெங்களூர் புல்ஸ் நிதின் ராவல் கூட பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, பர்தீப் மட்டும் தான் ஒன்லி ஒன் பர்ஃபார்மர். இந்த மேட்சை பெங்களூர் புல்ஸ் தோத்துருவாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் என்ன பொறுத்த வரைக்கும் முன்னாடியே. பட் அந்த ஃபசல் அட்ராச்சலி கேப்டன்ஸ்க்குள்ள என்ட்ரி ஆகும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா உள்ள போயிருந்தார் இல்லையா சுந்தர விஸ்வா, மதுரையை சேர்ந்த வீரர். நம்ம முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம், நீங்க இன்னும் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்திருக்கேன். அவரை பத்தி டீடைல்டாவே வீடியோல சொல்லியிருக்கேன். சோ அந்த சுந்தர விஸ்வா வந்து சப்ஸ்டிட்யூட்ல இருந்தாரு. அவருக்கு ஒரு வாய்ப்புமே கிடைச்சது. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் உள்ள போனாரு. கடைசி 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருந்தப்போ ஃபசல் ஒன்று தெளிவா சொன்னாரு சுந்தர விஸ்வா கிட்ட. அண்ட் சொல்லிட்டு அவர் ரைடு அமுச்சு வச்சிருப்பாரு. என்ன அப்படின்னா, அதாவது கடைசி நேரம் தான் இது, நீ உன்னோட கேம் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லி சுந்தர விஸ்வா உள்ள அமைச்சிருப்பாரு. பிளே யுவர் கேம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கூட மிச்சம் இருந்த டீம்மேட்ஸ் கிட்டயுமே சொல்லியிருப்பாரு, எப்பா இருங்கப்பா அவன் போய் ஆடட்டும் அவனோட ஆட்டத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் போயிட்டு எம்பிடேட் போட்டு வந்து திரும்பவும் அந்த சுந்தர விஸ்வா இரு நானே போறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் போயிருப்பாரு. அங்க அவர் பிடிக்கப்பட்டார், அது அப்பாற்பட்ட விஷயம். பட் அந்த ஒரு மனப்பான்மை, அதாவது நான் போய் ஆடுறேன் நீ போய் ஆடு அப்படிங்கிறது வந்து வேற லெவல் ஒரு கேப்டனா. அதனால தான் ஃபசல் என்னோட ஃபேவரட் கேப்டன் இப்போ வரைக்கும். ஸோ சுந்தர விஸ்வா டெபியூட் ஆயிட்டாரு பிகேஎல்ல. கே தரணிதரன் அங்க ஸ்டார்டிங் 7ல வந்துட்டாரு. எனக்கு ஒரு ஹாப்பியான டேவா இது இருந்துச்சு. நரேந்தர் கண்டோலா இன்னைக்கு நடக்கிற போட்டியில ஆடுவாரா தமிழ் தலைவாசுக்குன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு ஆடுறது ரொம்ப ரொம்ப டவுட் தான். ஏன்னா நரேந்தர் கண்டோலா, மாசானா முத்து, விஷால் சகல் யாரையுமே நான் ரீசெண்டா பிராக்டிஸ்லயோ இல்ல டீம் கூட அந்த ஒரு ஏதோ ஒரு ஈவெண்ட்லயோ இதுலுமே நான் பார்க்கல. ஸோ அதனால அவங்களாம் இறங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி போன மேட்ச் வின் பண்ண அதே ஸ்டார்டிங் 7 வரதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்கு. நரேந்தருக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, பட் புதுசா ரெடி ஆகணும்னு சொல்றாங்க. அது எப்படின்னு எடுத்துக்க எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு கிளப் கிட்ட இருந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வர மாட்டேங்குது. நான் அப்படி இப்படி அங்கங்க கேட்டுதான் இதை தெரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இது இல்லாம புதுசா 2 ரைடர்ஸ் வேற பிராக்டிஸ்ல நான் பார்த்தேன். அது யாருன்னு இப்ப கேட்டுட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா அது யாரு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, இன்ஜுரி அப்டேட்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் அப்டேட் பண்றேன். அண்ட் அந்த அப்டேட்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.